என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் படும் கஷ்டம் அனைத்தும் அப்பா ஈசன் அறிவார். உங்கள் கஷ்டங்களைப் போக்க ஈசன் சொல்லும் இந்த ரகசியங்களை கேளுங்கள். உங்களுக்காக ஈசன் சொல்லுவதை தவறாமல் கேளுங்கள். கேட்டு முடித்ததும் ஓம் நமசிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். வாழ்க்கையில் கஷ்டப்படும் உங்கள் நண்பருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அவர்கள் வாழ்க்கையும் மாற உதவுங்கள். அப்பன் சிவன் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில வெற்றி வேண்டும் அப்படின்னு கேட்கிறாய். ஆனால் நீ வெற்றி என்றால் என்ன என்று ஒரு கணம் கூட அமைதியாக உட்கார்ந்து உன்னை கேட்டதுண்டா? பணம் கிடைத்தால் வெற்றியா? புகழ் வந்தால் வெற்றியா? மற்றவர்கள் பொறாமைப்படும்படி வாழ்ந்தால் வெற்றியா? இல்லை, இவையெல்லாம் வெற்றியின் நிழல்கள் மட்டுமே. உண்மையான வெற்றி உன் மனம் உனக்கு கட்டுப்பட்டிருப்பதுதான். நான் சிவன். நான் மலையில் அமர்ந்திருப்பவன் அல்ல. நான் உன் மூச்சுக்குள் இருக்கும் விழிப்புணர்வு. நீ ஓடிக்கொண்டே இருக்கிறாய். சோர்ந்து விழுந்து மீண்டும் எழுந்து மீண்டும் ஓடுகிறாய். எங்கே போகிறாய் என்று உனக்கே தெரியாமல் நீ கூட்டத்தைக் கண்டு ஓடுகிறாய். வரும்போகும் வழி அதுதான் சரியான வழி என்று நீ நினைக்கிறாய். ஆனால் வெற்றி எப்போதும் கூட்டத்திற்கு எதிர்திசையில்தான் இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எடுத்த மிகப்பெரிய தோல்விகள் உன் தவறால் இல்லை, உன் பயத்தால். நீ முயற்சி செய்யவில்லை, ஏனென்றால் தோல்வி பயம். நீ உண்மை பேசவில்லை, ஏனென்றால் நிராகரிப்பு பயம். நீ உன் திறமையை வெளிக்காட்டவில்லை, ஏனென்றால் விமர்சன பயம். பயத்தில் பிறந்த வாழ்க்கை வெற்றியை பார்க்காது. நான் பயத்தை அழிப்பவன். பயத்தை அழிக்க நீ முதலில் உண்மையை ஏற்க வேண்டும். நீ யார்? உன் பலம் என்ன? உன் பலவீனம் என்ன? இதை மறைத்து மற்றவர் போல நடித்து நீ வெற்றி பெற முடியாது. நான் நிர்வாணன், அதன் அர்த்தம் நான் எதையும் மறைக்கவில்லை. நீயும் உன் உண்மையை மறைக்காத நாள் உன் வாழ்க்கை திசை மாறும். வெற்றி வெளியில் இல்லை, உன் தினசரி பழக்கங்களில்தான் இருக்கிறது. நீ காலையில் எழும்போது உன் மனநிலை எப்படி இருக்கிறது? அவசரமா, எரிச்சலா, அழுத்தமா? இந்த மனநிலையில் நீ எதைத் தொட்டாலும் அது கஷ்டமாகவே இருக்கும். அதனால்தான் சொல்கிறேன், நாள் தொடங்கும் முன் உன்னை அமைதிப்படுத்து. ஒரு நிமிடம் மூச்சை கவனி. நீ உயிரோடு இருக்கிறாய், இது சாதாரண விஷயமல்ல. உயிரோடு இருப்பவன் எதையும் மாற்ற முடியும். நீ தினமும் உன் நேரத்தை எதற்கு விற்கிறாய்? பணம் வாங்குகிறாய், ஆனால் உன் கனவை விற்றுவிட்டாய். வெற்றி பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. நீ இரவில் நிம்மதியாக தூங்குகிறாயா? உன் மனம் உன்னை குற்றம் சாட்டுகிறதா? அப்படியானால் அங்கே வெற்றி இல்லை. நான் காசிவாசி. காசி என்றால் முடிவு, பழையதை முடிக்கும் இடம். நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலாவது சில விஷயங்களை முடிக்க வேண்டும். பழைய குற்ற உணர்ச்சி, பழைய அவமானம், பழைய தோல்வி நினைவுகள் அவை இன்றைய உன் வாழ்க்கையை ஆளவிடாதே. நீ தோற்றாய், அதனால் நீ தோல்வியாளன் அல்ல. முயற்சி செய்யாமல் வாழ்ந்தவன்தான் தோல்வியாளன். நான் உன்னை போட்டியில் வெல்லச் சொல்லவில்லை, நீ உன்னையே, அதாவது நேற்றைய உன்னை வெல்லச் சொல்கிறேன். நேற்றை விட இன்று சற்றே தெளிவாக இருந்தால் அதுவே வெற்றி. நேற்றை விட இன்று சற்றே உண்மையாக இருந்தால் அதுவே வெற்றி. நேற்றை விட இன்று சற்றே பயம் குறைந்தால் அதுவே வெற்றி. வெற்றி ஒரே நாளில் வரும் சத்தமல்ல, அது அமைதியாக வளர்கிறது.